வணக்கம், ஜால் மீனவன். நான் இன்றைக்கு பட்டியலுக்கு போய் கொண்டிருக்கோம் பாசர் கடல்லேருந்து. இப்போ கொஞ்சம் பிந்திட்டு ஒரு 6 மணி. செந்திரன், உங்கள் பதில் ஏதாச்சு? ஓகே, அவர் நோ கமெண்டாம். சரி, நான் போவோம். இப்போ நாங்கள் பட்டிக்கு போகிறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். போயிட்டு அங்கே என்னென்ன மீன் நிற்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே போய் கடல் கொஞ்சம் தெளிவாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுவேன். இல்லைன்னு சொன்னால் ஓகே, கடல் இன்றைய கொஞ்சம் தெளிவு தான். நாங்கள் இன்றைக்கு ஒட்டி மீன் குத்துவோம். பாருங்கள் நண்பர்கள், இப்படி தான் ஒட்டி மீன் நிற்கும். ஒரு குத்துரா அதைத்தானே குத்துரா மிஸ் ஆகிட்டு, இது மிஸ் ஆகிட்டு. ஓகே, இப்படி தான் ஒட்டி மீன். பாருங்கள் நண்பர்கள், ஒட்டி மீனை. அது மிஸ் ஆகிட்டு மறுபடியும் 2 மீனை குத்திட்டாரு செந்திரன். படியா குத்தப்போ ஆயில. ஓகே நண்பன், மறுபடியும் கீழே போங்கோ. அது மீனிக்காண்டு பாவம் சொல்லி பாவம். ஓகே, குத்துரா வடியா குத்துரா. ஓகே, குத்து விழுந்துட்டு நண்பர்களே பாருங்கோ. இப்படி தான் நாங்கள் ஒட்டி மீன் குத்துறோம். நாங்கள் இப்படி நிறைய மீன் குத்துவோம். நாங்கள் இதோட வேறு மீன்கள் நிற்கும். இது கொஞ்சம் ஒட்டியாக கூட நின்றது. அதில் நாங்கள் ஒட்டின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கம்பியிலே நிறைய மீன் குத்தலாம். வேறு இடத்துல அது மீன் நிற்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒட்டியை தவிர வேறு மீன் உங்களுக்கு காட்டவங்களுக்கு பார்த்தா அவன் எங்கள் காணையில். ஆனால் ஒட்டி கொஞ்சம் நிறைய நிற்கிது. அதாவது வழியாக குத்துறேன் நாங்கள் செம குத்து. ஓகே, நல்லா குத்திட்டான் நண்பன். வேறு ஏதாச்சும் மீன் ஏதாச்சும் நிற்கிதா ஒட்டியை தவிர? எனக்கு விளங்கையில் வேறு அங்கே போகிறாரு. சரி, ஓகே, பார்ப்போம். நம்ம அங்காள் பக்கமாக போய் பார்ப்போம் வேறு ஏதாச்சும் மீன் நிற்கான்னு சொல்லி. நண்பன், இதை வளத்தில் போட்டு விடுங்க. ஓகே, இதை வளத்தில் போட்டுட்டு அவர் திருப்பியும் குத்துவார். நம்ம அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் மீன்கள், நண்டுகள், கணவாய் ஏதாச்சும் நின்று வச்சுன்னா போய் பிடிப்போம். இந்த கடல் கொஞ்சம் கிழக்கு, அதால் கொஞ்சம் தெளிவில்லாமல் கிடக்கு. இல்லாட்டி உங்களுக்கு வழியாக இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு காட்டிட்டு பண்ணு ஒட்டி மீன் குத்துறத. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல இந்த தெளிவு. இதை விட மோசமான கிழக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். வாங்க, இன்னொரு மீன்கள் நிற்க குத்துவோம். இந்த இதில் ஒரு ஒட்டி மீன் ஒன்று நிற்கும். குத்துரா ரைட், நல்ல குத்து. சில இந்த மீன் சில கீழால் போயிடும். குத்தும்போது கவனமாக தான் குத்தணும். கையில் எங்களை குத்திட்டுன்னு சொன்னால் கடுக்க மீன் இல்லை, கம்பியில் மீன். வேறு ஏதாச்சும் நண்டுகள்லாம் நிற்கும். ஓகே, இதில் ஒரு நண்டு நிற்கும். இப்போ தெரியுது அவங்களுக்கு நண்டு நிற்கிறது. இது நண்டு வழியாக பாருங்க. நண்டு இப்படி தான் மண்ணுக்குள்ளே புதஞ்சி நிற்கும். மேற்கனவே நன்ற வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க எங்கள் சேனலில் போய் பாருங்க. ஓகே, இந்த நண்டு நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்படியே கொண்டு போய் வளர்த்து போட்டு விடுவோம். நண்பன் மங்கால மீன் குத்தி கொண்டிருக்கார். கொஞ்சம் நிறைய மீன் குத்திருப்பான்னு நினைக்கிறேன். நண்டை போட்டுட்டு அவர்கிட்ட பக்கம் போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் குத்திருக்காருன்னு சொல்லி. எப்படியும் ஒரு 10-15 மீன் கூட குத்திருப்பார். ஓகே, நாங்கள் நண்டை வளத்துக்கு போட்டோம். ஓகே, நண்டை வளத்துக்கு விழுந்துட்டு நண்பர் என்ன கதை? ஓகே, அந்த குத்திட்டாருன்னு சொன்னால் நீ 10 மீன் கிட்ட குத்திருப்பாருன்னு சொல்லி. ஓகே, நண்பன் குத்தி வச்சுருக்காரு மீன்களை. கம்பியிலேருந்து சில வலிக்கு கொண்டு மீன் வழியாக போயிடும். அப்படி இருந்து நம்ம கவனமாக தான் குத்தணும். ஓகே, வேறு 2 கம்பி வச்சுருக்கா நண்பன். ஒன்று கூடிட்டோன்னு சொன்னால் அதை அப்படி நிலத்தில் குத்தி வச்சுட்டு திருப்பி வருவோம். பாருங்கள் நண்பர்கள், எத்தனை மீன் சொல்லி வழியாக பாருங்கள். இதுதான் ஒட்டி மீன். செம்ம டேஸ்டான மீன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள். ஓகே, ஒரு கம்பியில் எத்தனை மீன் குத்தி வச்சுருக்கோம்னு சொல்லி பாருங்கள். இவரான் பாசவர் செந்தூரன். பாருங்கள் எத்தனை மீன் சொல்லி ஒரு கம்பியில். இதுதான் ஒட்டி மீன். இந்த மீன் இப்போயும் உயிரோடு தான் இருக்குது. பாருங்கள், உயிரோடு இருக்குது. சிலது அப்படி நாங்கள் குத்தி கொண்டு இருக்கும்போதே சில வழியாக கலண்டு ஓடிடும். நாங்கள் கவனமாக தான் வச்சுருப்போம். திருப்பி எங்களுக்கு கையிலேயும் குத்திடும். கையில் குத்தினா செம்ம கடுக்கும். ஏற்கனவே 2-3 தரம் குத்து வாங்கியிருக்கோம். அதுக்காகத்தான் தலைவர் கை க்ளோஸ் போட்டிருக்காரு. கை க்ளோஸ் போட்டால் கொஞ்சம் குத்து குறைவாக இருக்கும். நாங்கள் மீன் குத்துறாரு கடல் ரொம்ப கலக்கிட்டு. கடல் கலக்கினால கொஞ்சம் கேமராவில் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். அதில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வழியாக நான் போடுறேன், கொஞ்சம் தெளிவு கிடக்கும்போது ஒட்டி மீன் குத்துற அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் தெளிவுலாம் தான் கிடக்கும். பாருங்கள், நானும் நாங்கள் விட மாட்டோம் எத்தனை மீன் குத்துறோம்னு சொல்லி. இப்படியே நிறைய மீன் குத்திக்கிட்டே இருக்கோம். குத்திட்டு தான் நாங்கள் வெளியே போவோம். ஓகே, குத்துறா.